பரிகாரம்லாம் இவங்க பண்ணிக்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு சொல்றது எதுக்கும்மா? சரி, இருந்தாலும் நம்ம அவங்க ஒரு நன்மைக்காக வேண்டி நம்ம வந்து சொல்லுவோம். 28. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். வழக்கு விவகாரங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா சார்? இல்லைம்மா, இந்த டயத்தில் வந்து வழக்கு விவகாரங்கள் வந்து Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் சார். வணக்கம் தானாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா, காட்ஸ் கிரேஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த நவம்பர் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இப்போ வருஷ பலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு, நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினால்தான். நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட விவசாரங்கள்ல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய பகவான் வந்து நவம்பர் 17 வரைக்கும் துலா ராசியிலே இருப்பார். செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலே இருக்கார். அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவர் அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் 10 வக்ரம் பண்ணி மந்த் எண்டுக்கு வரும்பொழுது துளாராசி விசாகத்தை ஒரு கிரகம் வக்ரம். அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கிரன் வந்து நமக்கு வந்து 2ஆம் தேதி வந்து துலாத்தி. ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு. அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் 28ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தி ஆறார். நவம்பர் 24ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு வர சதய நட்சத்திரத்துக்கு வர பூரட்டாதி. அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் 11ஆம் தேதி கடகத்துல வந்து வக்கரமார். புனர்பூச நட்சத்திரம் தான் வக்கரமார். அவர் வந்து டிசம்பர் 5 தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆவார். அப்போ வந்து இதுக்கு போயிருவார், மிதுனத்துக்கு போயிருவார். கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சென்றார். ஸோ இதுதான் வந்து மேஜர் கிரக அமைப்பு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 17க்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டாருனாக்கா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும். எனக்கு சூரிய பகவான் வந்து அப்போ வந்து அது வந்து ஜீவலக்கம். அதற்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை, செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது ஒன்று பண்ணுவாரு, ஒரு பெரிய பழப்பொழிப்பாகும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் 11க்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து குரு பகவான் வக்கரமாகிறதோ புதன் வக்கரமாகிறதோ அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ், பாலிசி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால என்னன்னாக்கா 100% சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய எல்லா இடம். ஸோ அவர் பார்க்கறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு, அதே மாதிரி தனுசை பார்ப்பாரு, இதுக்கெல்லாம் அதே மாதிரி கன்னியை பார்ப்பாரு. அவங்களுக்குலாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர. ராகு வந்து சனி பிடிக்கிறது வெளியில வந்துடும். நவம்பர் 24 தன்சாரத்துக்கு வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் படும். ஸோ மேஜர் ப்ரையாரிட்டி, மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வார்லைக் சினாரியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் வந்து
இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன்டான விஷயம். மகர ராசிக்கான நவம்பர் மாச பலன்கள் எப்படி சார் இருக்கு? மகர ராசிக்கு வந்து குரு பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை நல்லாவே இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் வந்து பெட்டராகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மெயினாக வந்து ஒரு பெரிய விஷயம் என்னதுனாக்கா, சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் இவங்களுடைய ராசி பலன்களை கொடுத்துட்டுருப்பார். ஆனால் இப்போ வந்து அவர் வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருன்னா 3ஆம் இடத்துக்குரிய பலனை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்க ஆரம்பிப்பார். நவம்பர் 28க்கு அப்புறமா இவங்களுடைய மனோநிலைகள் மேலும் கீழும் ஆகும். அதை வந்து இவங்க வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 24க்கு அப்புறமா ராகு வந்து தன் சாரத்துக்கு வருவார். குடும்ப பிரச்சனைகள், குடும்ப இன்னல்கள் அதெல்லாத்தையும் இவங்க வந்து கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அது எஸ்பெஷலி குருவனுடைய பார்வை ராகுக்கு இல்லாததுனால டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஃபினான்ஷியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுடைய 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், இவங்களுடைய யோகாதிபதியான சுக்கிரன் அங்கேயே இருக்கிறதுனால நவம்பர் 2க்கு அப்புறம் 8 சூரியனோட இருப்பார் 17 வரைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். 17க்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப் பீரியடாக இருக்கும். புது கான்ட்ராக்ட்ஸ், புது பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத மகர ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த டயத்தில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. குழந்தைகள் உடைய ஆரோக்கியமும் இதுவும் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 5 சுக்கிரன் வந்து நல்ல தன்னுடைய மூல திரிகோண ஸ்தானத்திலே இருக்கிறதுனால அவங்கள்ட்டேருந்து ஒரு குதூகலமான ஒரு விஷயங்களும் வந்து இவங்களுக்கு வந்து சேவை வந்து சேரும். ஆனால் இவங்க பாதக ஸ்தானத்தில் எல்லா கிரகமும் இருக்காங்க. 8 இருக்கார், புதன் இருக்கார், அதே மாதிரி செவ்வாய் அங்கேயே இருக்காருங்கிறதுனால எதிர்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலம். இவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் ஜோசியெல்லாம் சொன்னாலும் அதையும் நம்பவும் மாட்டாங்க. நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேனே இதெல்லாம் ஒர்க் ஆகலையே அப்படிங்கிற மாதிரியான ஆட்கள் தான். பட் ஆனால் இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் டஃப்பான பீரியட் இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஆனால் காப்பாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு சூழல். வழக்கு விவகாரங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குமா சார்? இல்லைம்மா, இந்த டயத்தில் வந்து வழக்கு விவகாரங்கள் வந்து போச்சுனாக்கா பிரச்சனை தான். ஏன்னா 11ஆம் இடம் பாதக ஸ்தானத்தில் வந்து புதன் இருக்கார், வக்கரமாக வேற இருப்பாருங்கும்போது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நடந்துட்டு இருக்கிற வழக்காக இருந்தாலுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அது வாய்தாவில் போயிட்டாக்கா இவங்க தப்பிச்சாங்க. இல்லை அப்படின்னாக்கா டெசிஷன் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள்லாம் எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? பூர்வீக சொத்துலாம் வந்து ஒரு விவகாரமும் இல்லை. அதில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து சுக்கிரன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால விஷயங்கள் வந்து நன்றாகவே செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது நவம்பர் 17க்கு அப்புறமா. ஸோ வர சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் 17க்கு அப்புறமா. சுயதொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட எப்படி இருக்கு இப்போ நிலைமை? நல்லா தான் இருக்குது. சுயதொழில் இவங்களுக்கு வந்து நமக்கு வந்து நவம்பர் 17க்கு அப்புறமா நல்லாயிருக்கும். சூரியன் 8 வந்து சுக்கிரனை விட்டு சென்றவுடன் அந்த சுச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிடும், நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 6 வந்து புதன் தான். அவங்களுக்கு தான் கொஞ்சம் நெருடலான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பாதகஸ்தானத்தில் இருக்கார் அவர் அப்படின்னு. அதுக்கும் மேலே என்னதுன்னா சனீஸ்வரர் வந்து 3ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறது வந்து நவம்பர் 28. ஸோ இவங்க எடுக்கக்கூடிய டெசிஷன்லாம் ஜாக்கிரதையாக எடுக்கணும். 3ஆம் இடத்துல சனீஸ்வரர் உட்காரும்போது நிறைய விஷயங்கள் வந்து மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த ராசியாதிபதியான 3 குரு பகவானும் வந்து வக்கரமாவார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து ரொம்ப நிதானித்து யோசித்து பண்ணணும். இவங்களோட அட்மோஸ்ட் அட்டென்ஷன் வந்து தேவை எல்லா டெசிஷன்லேயும். அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைம் பீரியட். மகர ராசி அன்பர்களோட உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? உடல்நிலையெல்லாம் பெட்டர் ஆகிடுமா. எனக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து லக்னத்துக்கே வரும்பொழுது, ராசிக்கே வரும்பொழுது உடல் ஆரோக்கியம்லாம் வந்து பெட்டர் ஆகிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா இந்த மாதத்துக்கு என்ன சார் சொல்வீங்க? பரிகாரம்லாம் இவங்க பண்ணிக்க மாட்டாங்கம்மா. உங்களுக்கு சொல்கிறது எதுக்குமா? சரி, இருந்தாலும் நம்ம அவங்க ஒரு நன்மைக்காக வேண்டி நம்ம வந்து சொல்லுவோம். மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து தன்னை தான் பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ மெயினாக வந்து சனீஸ்வரருக்கு விளக்கேற்றுவது, சனிக்கிழமை ஆனால், சப்தமி ஆனால்,
பௌர்ணமியானா அன்னதானம் செய்வது இந்தந்த நாட்களில் பண்ணுவது இவங்களுக்கு வந்து நிவர்த்தியாக இருக்கும். நன்றி சார். நன்றி.